வணக்கம் உறவுகளே. மீண்டும் ஒரு அருமையான நாளில் ஆஸ்திரேலியா சிட்னி என்ற இடத்துல உள்ள அதாவது வெஸ்டர்ன் சபர்ப்னு சொல்லுவார்கள், மேற்கு பகுதி, சிட்னியின் மேற்கு பகுதியில் உள்ள மேற்கு பகுதி பொதுவாக பல்லின கலாச்சார மக்கள் வாழும் பகுதி. அந்த பகுதியில் இலங்கை பௌத்த சமயம், பௌத்த சமயத்தில் பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றது. அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் நிற்கிறது இலங்கையில் பௌத்தர்கள், இலங்கையர்கள் வழிபடும் பிரிவினைச் சேர்ந்த அந்த பௌத்த கோயில். பல்வேறு கோயில்கள் இருக்கிறது. நான் முதல் பல கோயில்களை பார்த்துருக்கிறோம். அந்த வகையில் தோழர் ரவிச்சந்திரன் அவர்கள், அரவிந்தன் ரவிச்சந்திரன் அவர்கள் என்னோட நிற்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் நீங்கள் அடிக்கடி வருவீங்க, தமிழகத்திலிருந்து சிட்னிக்கு வருவீங்க, இப்போவும் வந்திருக்கிறீங்க. அதில் நேரத்தில் நான் ஒரு காலம் பிரேக்கில் உங்களை சந்திக்கிறதுல நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். இன்றைக்கு நாங்கள் இப்படியான சில இடங்களை பார்ப்போம் யோசித்தோம். எப்படி இருக்குது உங்களுடைய இந்த முறை? வழக்கம் போலவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு என்னவோ தெரியல, அமெரிக்காவில் இருந்திருக்கேன், ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செஞ்சுருக்கேன். ஆனால் சிட்னி, ஆஸ்திரேலியாவில் சிட்னி எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அது என்ன காரணம்னு எனக்கு புரியல. இந்த அமைதியான ஒரு சூழல், இந்த மக்களுடைய எளிமையான ஒரு அணுகுமுறை, அன்பு, ஒரு எதுலேயும் ஒரு நிதானம், ஒரு பரபரப்பு இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு அழகான ஒரு நகரமாக தான் நான் சிட்னி பார்க்குறேன். ஈவன் பரமட்டலெல்லாம் சென்ட்ரலெல்லாம் போய் சொல்லுங்கள், பரமட்டல சென்ட்ரல் மாதிரி பிஸியான ஏரியாவுக்கு போனால் கூட அங்கே கூட ஒரு ஒழுங்கு, ஒரு அமைதி இருக்குது. சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். அதனால் இந்த கிளைமேட்டும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அதிகமான குளிர் இல்லை, அதிகமான வெப்பம் இல்லை, மிதமான ஒரு சீதோஷ நிலை, இதெல்லாம் கூடி இந்த நகரம் சிட்னி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது 4வது முறையாக நான் இங்கே வரேன். நாங்கள் 4வது தரம் வந்திருக்கிறீங்க. உண்மையிலேயே நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் ஒரு நல்ல அமைதியான இடம். பௌத்த போதனைகள், கௌதம புத்தனுடைய போதனைகள் மிகவும் சிறப்பான நல்ல போதனைகள் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் வாழ்க்கை தத்துவங்களில் நிறைய பற்றி நீங்கள் எனக்கு இப்போ சொல்லிக்கொண்டு வந்தீங்க விரைக்கில் கூட. அதில் பற்றி சொல்லுங்களேன். அவருடைய பௌத்த போதனைகளில் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிக்கல, அமைதி, சாந்தம். இல்லை, புத்தருடைய வழியே அன்பு வழி தான். அதாவது ஒரு இந்து சமயம் ரொம்ப கோலோச்சி இருந்த காலத்தில், இஸ்லாமியம் எல்லாம் இருந்த காலத்துலலாம் கூட மக்கள் எல்லாருமே மதம் அவரவருடைய வழிபாட்டை வலியுறுத்தி ஒரு மாதிரி நிர்பந்தப்படுத்தி தான் நடைமுறைப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் புத்தர் அந்த அவருடைய வழிபாட்டு முறையும் அவருடைய மத போதனைகள் எல்லாமே அன்பு வழி தான் எல்லாமே இருக்குது. அன்பை தவிர வேறு எதுவுமே இல்லை. துன்பங்கள் எல்லாத்துக்கும் ஆசைகள் தான் துன்பங்களுக்கு காரணம். எளிமையாக ஆசைகளை துறந்து வாழுங்கள்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்தாரு. ஒரு அழகான ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு புத்த பிக்ஷு வெளியில் போயிட்டு இருந்தார். அப்போது உணவுக்காக ஒருத்தர்கிட்ட கேட்டபோது அந்த வீட்டுக்காரர் ரொம்ப கடுமையான வசை சொற்கள் சொல்லி அவர் அவமானப்படுத்தினாங்க. இப்போ கூட இருந்த இவர் சிரிச்சுக்கிட்டே கடந்து போனார். அப்போ அந்த கூட இருந்த ஒரு சீடர் கேட்டார், சுவாமி, அந்த மனிதர் காரணம் இல்லாமல் உங்களை இவ்வளோ கொடுமையாக ரொம்ப கடூரமாக அசிங்கமாக பேசுகிறாரு, நீங்கள் கோவிச்சுட்டே வர்றீங்க, நீங்கள் கோவிக்காமல் வர்றீங்களே, உங்களுக்கு கோபமே வரலையா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் அவர் எனக்கு கோபம் வரல, ஏன்னா அந்த சொற்களை நான் என்னோடதே எடுத்துக்கலை அப்படின்னு சொன்னார். அது எப்படி உங்களுக்காக தானே உங்களுமே தானே அவர் பேசினார், அது எப்படி நீங்கள் எடுத்துக்காமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்டபோது, இப்போ உனக்கு நான் பசுவை தானமாக கொடுக்குறேன், அந்த பசு நீ ஏற்றுக்கிட்டா அது யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். ஏற்றுக்கலன்னா யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு தான் சொந்தம். அப்படி அவர் சொன்ன சொற்கள் எதையுமே நான் எனதாக எடுத்துக்கொள்ளலை. அப்போ அது என்னை பாதிக்காது. அவர் சொன்ன சொற்கள் அவர் தான் சேரும். அப்படி நமக்கு தேவையில்லாத விஷயங்களை, தேவையில்லாத செய்திகளை, அனுபவங்களை நம்முடையதாக எடுத்துக்கொள்ளாமல் நாம் கடந்து சென்றால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம், துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு எளிமையான கதை மூலமாக அந்த புத்தருடைய இந்த ஒரு நல்ல ஒரு அன்பு வழியான கொள்கையை அழகாக நான் வாசிச்சிருக்கேன். ரொம்ப காலம் முன்னால் வாசித்தது. ஆனால் வாழ்க்கையில் எப்போ மறக்க முடியாத ஒரு நல்ல ஒரு கதையாக இப்போ என் மனசில் அப்படியே தேங்கி இருக்கு. இதுதான். இரண்டாவது, நிறைய
மத தலைவர்கள் வந்து போதனைகள்லாம் செய்வாங்க. ஆனால் சொந்த வாழ்க்கையில் அவங்க அது மாதிரி வாழ்ந்து காட்டுவதில்லை. மற்றவர்களுக்கு போதனை செய்வதோடு சரி, அதை பின்பற்றுவதில்லை. ஆனால் புத்தர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். அவர் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம மனிதர்களுக்கு தேவைன்னு, சமூகத்திற்கு எது தேவை என்பதை சொன்னதோடு இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை நெறியிலேயே அதை பின்பற்றினார். அதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் பயணம் செய்தார், மக்களை பற்றி சிந்தித்தார், செயல்படுத்தினார். அதனால தான் இவ்வளவு மதங்கள் மிகவும் காத்திரமான ஒரு போராட்டங்களெல்லாம் பண்ணி பிரச்சாரங்களெல்லாம் பண்ணி இருந்தாலும் கூட புத்த மதத்தில் பெரிதாக பிரச்சாரம் செய்கிற பழக்கம் இல்லை. நான் பார்த்ததில்லை எங்கேயுமே. விருப்பப்பட்டவங்க தான் அங்கே போகிறாங்க. யாரையும் வலிஞ்சு வந்து உதவிகள் கொடுத்தோ, அதை கல்வி கொடுக்குறேன், மருத்துவம் கொடுக்குறேன், என் மதத்தில் சேர்ந்து கொள் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நான் எங்கேயுமே என் வாழ்க்கையில் பார்த்தது கிடையாது. புத்தருடைய கொள்கைகள் ஈர்க்கப்பட்டு அவருடைய போதனைகளை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள் யாரோ அவர்கள் தான் புத்த மதத்தை தழுவுகிறார்கள். ஏன் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் வந்து புத்த மதத்தை தழுவிய காரணமே அங்கே ஜாதி கொடுமைகள் இல்லை அப்படிங்கிறதும், ஒரு சுதந்திரமான தன்னிச்சையான ஒரு மதமாக மனித குலத்திற்கான மிகப்பெரிய அன்பையும் அமைதியையும் நெறியையும் சொல்லக்கூடிய ஒரு மதமாக இருந்த காரணத்தால் அவர் வந்து தன்னுடைய இந்து மதத்தை விட்டு வெளியேறி புத்த மதத்தை தழுவினார். அவரை சேர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் புத்த மதத்தில் போய் இணைந்து கொண்டார்கள். இப்போவும் கூட இந்த மத மாச்சரியங்கள், மத வெறிகள், மத வேறுபாடுகள், இந்த இனக்கலவரங்கள் இதையெல்லாம் தாண்டி ஒரு பொதுவான அமைதியான ஒரு நிம்மதியான ஒரு சாந்தமான ஒரு வாழ்க்கை வேண்டுபவர்கள் புத்த மதத்தை நாடி செல்கிறார்கள். அதனால்தான் எவ்வளவு காலமாகியும் இன்னும் புத்த மதம் செழிப்பாக உயிரோட்டமாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று தொடர்ந்து இருந்து வருகிறது. இப்போதும் ஓரிரு இடங்களில் புத்த மதத்தை சார்ந்தவர்களும் சில தவறுகள் செய்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. என்றாலும் கூட பெருவாரியான புத்த மதத்தை சார்ந்தவர்கள், புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அன்பையும் அமைதியையும் ஒழுக்கத்தையும் நெறியான அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே அவருடைய தத்துவங்களுக்கும் அவருடைய கொள்கைகளுக்கும் அவருடைய சிந்தனைக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி என்று தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நாங்கள் இன்று வந்திருக்கும் இந்த இடமானது பிளாக் டவுன் கவுன்சில் ஏரியாவில் உள்ள ரிவர்ஸ்டவுன், ஸ்காஃபீல்ட் அப்படியான இடத்துல ஓக் ஸ்ட்ரீட் என்ற ஒரு பகுதியில் இருக்குது. மிகவும் சிறப்பாக அழகாகவும் அமைக்கப்பட்டிருக்கும் இலங்கை லங்காராமய என்ற பெயரில் இருக்கிறது. லங்காராமய என்றைக்குள்ள அது ஒரு இலங்கை தேரவாத பௌத்த பிரிவை சேர்ந்த ஒரு ஆஸ்திரேலியாவில் வந்து கிட்டத்தட்ட அதுவும் நாங்கள் இப்போ நிற்கிற பகுதியில் பல்லின மக்கள் வாழும் பகுதி. இங்கு உலகத்திலிருந்து பல பகுதிகளிலும் இருந்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய வழிபாட்டை தொடர்வதற்காக இப்போ நான் என்னையும் காட்டிக்கொள்கிறேன். அவரவர் தங்களுடைய வழிபாடுகளை தொடர்ந்து செய்வதற்காக சகல இன மக்களுக்கும் கோயில்களும் ஆலயங்கள் வழிபாட்டு தலங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த இடமும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நாங்கள் இவ்வாறு இன்று பல்வேறு இடங்களுக்கு சென்று கதைக்க இருக்கிறோம். தோழர் சொன்ன மாதிரி இந்த பௌத்த சமயம் ஒரு சிறந்த ஒரு மதமாக இருக்கிறது. அதில் சில பிரச்சனைகள், சில காரணங்களுக்காக அவர்கள் அங்கு உள்ளவர்கள் தவறுகள் செய்கிறார்கள். ஆனால் அநேகமான ஒரு பொதுவாக பார்க்கும் பொழுது பௌத்தருடைய சிந்தனைகள், போதனைகள் மிகவும் சிறப்பாகவே இருக்கிறது. அந்த வகையில் இந்த கோயில் மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த பகுதியில் இருந்தாலும் இன்று தோழருடன் தான் இந்த இடத்துக்கு வருவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அதில் ஒரு சந்தோஷம். நீங்களும் இப்படியான விஷயத்தை இந்த ஒரு டாப்பிக்கை நான் தந்த உடனே அந்த மாதிரி சிறப்பாக பேசக்கூடிய வல்லமை கொண்டவராக இருக்கிறீர்கள் தோழர். எந்த ஒரு வாங்க அப்படியே போயிட்டு மற்ற இதுகளையும் பார்த்துட்டு வருவோம். சொல்லுங்க, மேலதிகமாக இந்த பௌத்த சமயமானது பல்வேறு இடங்கள்லையும் இப்போ குறிப்பாக பார்த்து கொண்டால் என்னிடம் சீன மக்கள் வேறொரு விதமாகவும் இதை காட்டிட்டு போவோம். சீன மக்கள் வேறொரு விதமாகவும் பல்வேறு பகுதிகளிலையும் இருக்கிறார்கள். அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்களேன். அதை பற்றி என்ன தெரிஞ்சு? புத்தருடைய
அறம் சார்ந்த பல செய்திகள் பரவலாக சென்றாலும் கூட அந்தந்த இன மக்கள், அந்தந்த பகுதி மக்கள் அவங்களுடைய உள்ளூர் பழக்கங்களுக்கும் அவர்களுடைய சில நடைமுறைகளையும் இணைத்து கொண்டு தான் அவங்க அந்த மதத்தை வந்து வழிபடுறாங்க, செயல்படுறாங்க. அது திபெத் மக்களுக்கு சில பண்பாடுகள் இருக்குது, ஜப்பானியர்களுக்கு சில வழிபாட்டு முறைகள் இருக்கிறது, சீனர்களுக்கு சில பழக்கங்கள் இருக்கிறது, அதேபோல் இலங்கை சார்ந்த புத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு சில பழக்கங்கள் இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுமே அப்படித்தான். இப்போ கிறிஸ்தவ மதத்தை பார்த்தீர்களானால் தமிழ்நாட்டில் வேளாங்கண்ணியில் போனீங்கன்னா அது ஒரு கிறிஸ்துவ ஆலயம் மாதிரியே உங்களுக்கு தெரியாது. இந்துக்களுடைய எல்லா கலாச்சாரங்களும் அங்கே இருக்கும். மொட்டை அடிச்சுக்குவாங்க, அதுபோல் காணிக்கை செலுத்துவது, அப்புறம் வேண்டுதல் செய்வது, இதெல்லாம் வந்து இந்து கலாச்சாரம் அங்கே நிறைய கலந்துருக்கு. ஏன்னா உள்ளூர் மக்கள் அவங்களுடைய பழைய கலாச்சாரங்களை விட முடியாமல் அதே நேரத்தில் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இது ரெண்டையும் கலந்து தான் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரோமன் கத்தோலிக்கர்களை பார்த்தீர்களானால் அவர்கள் மதம் மட்டுமே கிறிஸ்தவ மதமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சடங்குகள் எல்லாம் வந்து அவரவர் சாதியை சேர்ந்த சடங்குகளை அப்படியே செய்து கொண்டிருப்பார்கள். அது எல்லா மதத்துக்குமே பொருந்தும். ஆனால் பௌத்த மதத்திற்கு அப்படி ரொம்பவும் மோசமாக இல்லை என்றாலும் கூட அவரவருடைய கலாச்சாரம், உள்ளூர் கலாச்சாரம், அவருடைய பகுதியான கலாச்சாரங்கள் சார்ந்து தான் அவருடைய வழிபாட்டு முறைகள், அவருடைய மதத்தை பின்பற்றக்கூடிய நெறிமுறைகள் இருந்து கொண்டிருக்கிறது. நன்றி நன்றி தோழர். நாங்கள் தொடர்ந்து வேறு பல்வேறு இடங்களும் இன்று இந்த பதிவுகளை செய்வோம். அந்த வகையில் நான் உடனடியாக நீங்கள் இதற்கு பல விஷயங்களை எங்களுக்கு இன்றைக்கு சொல்லிக்கிறீர்கள். இந்த இடம் வந்து பார்க்குறதா விருப்பமாக இருந்தால் பிளாக் டவுன் கவுன்சிலுக்கு கீழே உள்ள ஸ்காஃபீல்டு என்ற இடத்த ஓக் ஸ்ட்ரீட், இதுதான் அந்த ஓக் ஸ்ட்ரீட். இங்கே புதிதாக பல்வேறு வீடுகள் வந்து ஒன்று இருக்குது, அந்த பகுதியில் இருக்குது. நீங்களும் வந்து பார்வையிடலாம் என்று சொல்லி கூறி இந்த சின்ன பதிவை முடிச்சு கொள்கிறேன். தொடர்ந்து பாருங்க. இதுவரைக்கும் இந்த சிட்னி சிறி என்ற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர் நிறைவாக ஏதாவது சொல்லியிருக்கிறீங்களா? எல்லோருக்கும் அன்பும் வாழ்த்துக்களும். புத்தருடைய ஒரு விகாரத்தில் நின்று கொண்டிருக்கும் போது அன்பை தவிர வேறு அதை விட மிகப்பெரிய விஷயம் எதுவுமே இல்லை, சொல்கிறதுக்கு இல்லை. அன்பு வழிதான் எல்லாவற்றுக்குமான வழி. அன்பை தவிர வேறு எதையும் கொடுக்க வேண்டாம். அது கொடுத்தால் நிச்சயமாக திரும்ப கிடைக்கும். கொடுத்தால் திரும்பி மறுக்காது கிடைக்கக்கூடிய ஒரே அனுபவம் அன்பு மட்டும்தான். ஆகவே அன்பு வழியை நம் வழியாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.